மாமா பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சா? எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வறுத்தரிச்ச மட்டன் குழம்பு, கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்த்து வைக்க போகிறோம். அவ்வளவு மனமாக இருக்கும். இப்படி கூட மட்டன் குழம்பு வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ருசியான ஒரு மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கேட்ட போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இருக்கிறதே 1/4 கிலோ கறி தான், எல்லாருக்கும் வரணும்ல. ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். சின்ன அளவுக்கு இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு, மஞ்சள் ரொம்ப இல்லை, சின்ன சட்டிக்கு அளவு, கறி முங்குற அளவுக்கு தண்ணி, இதில் உப்பு ரொம்ப கம்மியாக, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுங்க. குழம்பு செம்ம ருசியாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு இது பாட்டு இது 6-7 விசில் வரட்டும். மற்ற மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன பீஸ் 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு மராட்டி மொக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசி சின்ன பூ, மிளகு சைஸுக்கு ஜாதிக்காய், பட்டை ஒரு 5-6 துண்டு, சோம்பு இவ்வளோத்தையும் போட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா, ஒரு ஸ்பூன் வரைக்கும் கசகசா, 10 முதிரி பருப்பு போடணும். 2 தான் இருக்குது, துண்ணுட்டாங்க பொழுது எல்லாத்தையும். அருமையான வீடு. 10 பச்சை மிளகாய் போட்டுருங்க. நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ. இதெல்லாம் சேர்ந்து கம கம கமன்னு வரணும் வாசனை. விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 விசில் வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன் நிறமாக மாறிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பூண்டு, அதே அளவுக்கு நல்லா கம 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 கமன்னு வரணும் வாசம். இஞ்சி பூண்டு வதக்கி எண்ணெய் பிரியுது பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு 4 சிட்டிகை காஷ்மீர் மிளகாத்தூளோ இல்லை சக்தி தனி மிளகாத்தூளோ போட்டு விட்ருங்க. எண்ணெய் கடைசியில் கொதிச்சு பிரியும் போது செவன் மிதக்கும் மேலே. ஒரு கை பெரிய வெங்காயம், ஒரு கை சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வதக்குங்க. கருவேப்பிலை லைட்டாக போடுறேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேன், அதே சேர்த்துருங்க. 4 விரல் இது உள்ளே வாங்கின மாதிரி ஒரு விரல் மேலே வச்சு போடுங்க. கல் உப்பாக சேருங்க, அளவு கரெக்டாக. ஒரு 2 ஸ்பூனு குழம்புத்தூள். இதில் முருங்கைக்காய், நான் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறேன். மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். கறி நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிங்க. நல்லா அப்படி கலக்கிட்டு இப்போ இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்களா கலர் காம்பினேஷன் எப்படி வந்துருச்சுன்னு. 2 விசில் விடுவோம். 2 விசில் வந்துருச்சு. 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருக்கோம். சுத்தமாக ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை பாருங்க, நல்லா கம கமன்னு இருக்கிற மட்டன் குழம்புல இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு ஒரு கலக்கிட்டு மட்டன் குழம்பு ஊற்றி, எந்த காலத்தில் என்ன புண்ணியம் பண்ணது தெரியல, இந்த காலத்தில் நான் சமையல்காரனாக பிறந்துட்டேன். நல்லா செஞ்சு சாப்பிட்டுனே இருக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.